என்னதான் கிரிக்கெட்டோட ஃபார்மட்ல ஓவர்கள் குறைஞ்சு கொண்டே போனாலும், பந்துகள் குறைஞ்சு கொண்டே போனாலும், அதன் அழகு என்னைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட்ல மாறாத ஒன்றாக இருக்கும். அந்த வகையில ஆஷஸ் கிரிக்கெட் தொடர். இந்த தொடர் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில இடம்பெறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல யாரு அதிக அளவு ஆதிக்கம் கொண்ட அணியாக இருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா அணியினர் தான் இருக்காங்க. 40 முறை ஆஷஸ் கிண்ணத்தை ஜெயிச்ச இந்த ஆஸ்திரேலியா அணி ஒரு தனித்துவமான சாதனையும் தன்வசம் கொண்டிருக்காங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், அதாவது இந்த ஆஷஸ் தொடர்கள்ல 3 முறை ஒயிட் வாஷ் செய்திருக்காங்க இங்கிலாந்து அணியினரை, அதாவது வெள்ளை அடிப்பு. ஒரு போட்டியை கூட அவங்கள ஜெயிக்க விடாம 5-0 அப்படின்னு 3 முறை ஜெயிச்சிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம். இது போலவே தான் எதிர்வரும் நவம்பர் மாதமும் ஆஸ்திரேலியால 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடர் நடைபெற காத்து கொண்டிருக்கு. திரும்பவுமே அதே ஆதிக்கத்தோட ஆஸ்திரேலியா அணியினர் வருவாங்களா, இல்லனா ஏதாச்சும் புதுமையா இங்கிலாந்து அணியினர் செய்வாங்களா, அந்த பேஸ்பால் கிரிக்கெட் அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துமா அப்படிங்கறதெல்லாம் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.